இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? திரும்ப கோவிட் வரும் அப்படிங்கிற மாதிரி மோடி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பரவிட்டுருக்கு. மக்கள் கோவிட் மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இதையும் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எதை எதிர்ப்போம்னு தான் தெரியல. ஆல்ரெடி சிலிண்டர் தட்டுப்பாட்டினால நிறையா பேர் வேலை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இது இல்லாமல் ஒரு சைடு நிறையா பாலியல் வன்கொடுமை அது இது நடந்துட்டு நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் மக்கள் ஏதோ வாழ்ந்துட்டுருக்க மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நியூஸ் திடீர்னு காலைல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறி இருக்குது. ஒன்று 5-5 ரூபா ஏறி இருக்குது. இதை நாளைக்கு தட்டுப்பாடெலாம் போடணும் கம்மி பண்ணால் பரவாயில்ல. சரி ஏறுது அதை குறைக்கணும்ல, அதை குறைக்கிறதே கிடையவே கிடையாது. மக்கள் இப்போ உங்கள் கையில் தான் ஓட்டு பார்த்து போடுங்க. யாருக்கு நல்லா யோசித்து தெளிவாக போடுங்க. சும்மா ஏதோ தானோன்னு போட வேணாம். இது நம்ம ஓட்டு போடுறவங்க கரெக்டாக போய் சேருதோ என்னமோ, நம்ம மனசாட்சிக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டானவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்களும் கரெக்டாக ஓட்டு போடுங்க. ஓட்டுட்டு எதையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக போய் ஓட்டு போட்டு வாங்க. நீங்கள் இதெல்லாம் என்ன யோசிக்கிறீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.